அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டீம் புஷ்பாவின் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காரப்பொடி ரசம் இந்த பனி காலத்துக்கு ஏற்ற ரசங்க. முள் இது மாதிரி கனமாக இருக்கும். இந்த காரப்பொடி மீன் மருத்துவம் உள்ளதுங்க. இதில் ரசம் வச்சு மிளகு சீரகெல்லாம் போட்டு ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இந்த சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துன்னு வந்துடலாங்க. இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லில் நான் பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். இது இடிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் நல்லா சூடாகிடுது. சூடாகினோன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுதுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகடுப்பு போட்டுக்கிறேன். சீரகமும் கடுகடுப்பும் நல்லா பொரிஞ்சிடுதுங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இந்த கடுகில் போட்டுக்கலாம். ஒரு 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் பாதி வதங்கிடுதுங்க. இப்போ பூண்டு மிளகு இடித்து வச்சுருக்குத வெங்காயத்தில் சேர்த்துக்கிறேன். பூண்டு மிளகு வெங்காயத்தில் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுதுங்க. ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணியிருக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுதுங்க. இப்போ 2 பச்சை மிளகா இது மாதிரி 2 கீரி போட்டுக்கிறேன். இந்த மீன் ரசத்துக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். பச்சை மிளகா மெழுகெல்லாம் போட்டிருக்கோம். காரமாக இருக்கும். மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 50 கிராம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு புளியை நல்லா கரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுதுங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை சேர்த்து மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். ரசம் நல்லா கொதித்து வந்துடுதுங்க. சுத்தம் பண்ணியிருக்கிற மீனை ரசத்தில் போட்டுக்கலாம். பனி காலத்துக்கு ஏற்ற காரப்பொடி ரசங்க. சூப்பராக இருக்குது. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு ஒரு கொதிக்கட்டும். காரப்பொடி ரசம் ரெடி ஆகிடுதுங்க. கொதிச்சிடுது. இப்போ இறக்கிடலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. மிளகு காரப்பொடி ரசம் ரெடி ஆகிடுதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.